சாமி, யாருப்பா நீ? வரக்கூடாத நேரத்தில் ஆபத்தான இடத்துல வந்திருக்க. போயிரப்பா. இல்லைங்கய்யா, இந்த கோயிலை பற்றி கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதான் இப்போது. அதுக்கு இது நேரம் இல்லைப்பா. ஊருக்கு அவளாளிங்க பார்த்தா தப்பாயிடும்பா. இல்லை, நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். நான் முடிக்காமல் போனால் நான் நினச்சது தப்பாயிடும் சாமி. டே முட்டாள், இந்த கோயிலோட சாஸ்திர சம்பிரதாயம்லாம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. எல்லாமே தெரியும். நானும் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். இங்கே பாருங்க, செத்து போன மாமுண்டியோட பேரன். ஓ, அந்த தத்து கொடுத்த பையனா நீ? தெரிஞ்ச ஏன்டா வந்த? ஆத்தாவுக்கு பலியாகவா? தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஆத்தா பீடத்துக்கு கீழே புதையல் இருக்கு. ஆத்தா திரும்பி இருக்கிற இன்னைக்கு மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அதான் இப்போ வந்தேன். என்ன புதையல? அதுவும் எனக்கு தெரியாம? என்னடா இது? இந்த காக்கா பூச்சாண்டிக்கே பூச்சாண்டி காட்டுறியா? ஊருக்காரங்க வந்துருவாங்க. உயிருக்கே ஆபத்து தம்பி, போயிரு. உயிரை பத்தி கவலை இல்லை சாமி, இது என்னோட கனவு. அது இப்பதான் நிறைவேற போகுது. நம்ம இனத்தோட வாழ்க்கை தரம் முழுமையா மாறணும். அப்புறம் தான் நான் சாகணும். அதுக்கு என் பணம் மட்டும் போதாது, நிறைய 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 வேணும். ஆத்தாக்கிட்ட நிறைய இருக்கு. அதை எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க சாமி. என்னடா சொல்ற? ஊருக்காரன்னு பாக்குறேன், இல்லனா ஆத்தாளுக்கு பலி ஆயிருவ. போயிரு. நான் ஒரு அரசாங்க அதிகாரிங்கிறத மறந்து பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மை வேற எவனுக்காவது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நிமிஷமே புதையல் எடுத்து மாமன், மச்சான், எம்பி, எம்எல்ஏ, மந்திரி, வட்டம், மாவட்டம்னு பங்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் ஆத்தா கோயிலும் இருக்காது, அம்மன பூஜையும் நடக்காது. தம்பி, பெரிய பெரிய கொம்பெல்லாம் வந்து பார்த்துட்டான். எவனாலே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஆத்தாவோட மகிமை அப்படி. சாமி, அப்பெல்லாம் கோயில்ல இருந்த புதையல் யாருக்கும் தெரியாது சாமி. ஆனா இப்போ பல லட்சம் கோடி உள்ள தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருவானுங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? 317 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியை ஆண்ட அரசன் கட்டின கோயில் தான் இது. புதையலை மறைச்சு வைக்கிறதுக்காக கட்டின கோயில் இது. இங்க இருக்கிற காளியாத்தாவை கூட கடவுளா நினைச்சு வைக்கல, அந்த பொக்கிஷத்துக்கு காவலா தான் நினைச்சு வச்சிருக்கான். ஏமாத்துறதுக்கு. அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி திறக்கிறது மாதிரி செட்டப்பு. அந்த அரசனுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை இது. நீங்க என்னடான்னா ஆத்தா கோபமா இருக்கிறதாவும், நீங்க அம்மன பூஜை நடத்தின உடனே கோபம் தணிஞ்சு உங்களுக்கு அருள் பாலிக்கிறதாவும் நினைச்சிட்டு வருஷம் ஒரு பூஜை நடத்துறீங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு சாமி. என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? ஒண்ணு பண்ணுங்க, தினமும் கோயிலோட கதவை 365 தடவை திறந்து 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 மூடுங்க. ஆத்தா ஒவ்வொரு நாளும் கோவத்துல திரும்பிக்குவா. ஏன்னா காளியாத்தாவுக்கும் கதவுக்கும் உள்ள கனெக்ஷன் அப்படி. என்ன சாமி, நம்பிக்கை இல்லையா? வேணா கோயில் கதவை திறந்து பாருங்க சாமி, எல்லாமே புரியும். ஒண்ணு இல்ல, காளியாத்தாவா இருக்கிறது வெறும் கல்லு தான். ஒன்னும் செய்ய மாட்டா. போங்க, போய் திறந்து பாருங்க. ஆத்தாவை அசிங்கப்படுத்துற அழிய போறடா நீ. உன்னை பொறுத்த வரைக்கும் அது கல்லு. டேய், தலைமுறை தலைமுறையா எங்க நம்பிக்கைடா இது. சாமி, கடவுள் 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 யாரு? அல்லாவா, இயேசுவா, விஷ்ணுவா, சிவனா, மாரியா, மேரியா, இல்ல இந்த காளியா? ஆளுக்கு ஒரு கடவுள் எப்படி சாமி? கடவுள் பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்மளே நாம ஏமாத்திட்டு இருக்கோம், சமாதானப்படுத்திட்டு இருக்கோம். கடவுளுங்கிறது நம்பிக்கைக்குரிய வார்த்தை மட்டும்தான், அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம நாட்டு கோயில்கள்ல பொக்கிஷங்கிற பேர்ல முடங்கி கிடக்கிற தங்கத்தோட மதிப்பு என்ன தெரியுமா சாமி? பல லட்சம் கோடி. நம்ம நாட்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் சுவிஸ் வங்கியில கள்ளத்தனமா பதுக்கி வச்சிருக்க கூடிய கருப்பு பணமும் இதுவும் ஒண்ணுதான். ரெண்டும் யாருக்கும் பயன்படாது. அது மாறணும், இல்லாட்டி மாத்தணும். கோயில் கோயிலா தேங்கி கிடக்கிற புதையலை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் சாமி. இந்த காளியாத்தாவை எத்தனை பேர் கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாது சாமி. ஆனா உங்களை காளியாத்தா ரூபத்துல கடவுளா பாக்குறாங்க. அந்த காளியாத்தாவை புதையல் எடுத்து பொதுமக்களுக்கு கொடுக்கறதா நினைச்சு கொடுங்க சாமி, தப்பு இல்ல. ஓடி போயிருந்து சொல்றேன், எனக்கே உபதேசம் பண்றியா? டேய் டேய், என்ன சொன்னாலும் நீ நினைக்கிறது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்டா. பக்கத்துல ஊர்க்காரங்க வந்துட்டாங்க, என் கையால உன்னை கொல்ல வைக்காதடா. ஓடி போயிரு. அது சரி, உண்மை சொன்னா படிச்சவங்களே அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? வரேன் சாமி.
பெரியாத்தா. ஆத்தா, ஊர் தீட்டு, ஒழி தீட்டு, கன்னி தீட்டு, கலப்பு தீட்டு, எல்லா தீட்டும் மாறி இந்த ஊரே செழிக்கணும் ஆத்தா, இந்த ஊரே செழிக்கணும். இந்தாங்க தலைவரே, தாயி. இந்த தேங்காவை தலையை சுத்தி எல்லையில உடைச்சிட்டு ஊருக்குள்ள போங்க. சரி தாயி. என் பின்னாடியே வாங்கம்மா. ஆத்தா சாந்தமாகி காலையில கிழக்கு முகமா திரும்பணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு வாங்கம்மா. நான் போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். போதும், நீ செய்த தப்பெல்லாம் போதும். என்னடா வேணும் உனக்கு? என் உயிரா எடுத்துக்கோ. ஓ உயிர் எனக்கு எதுக்குடா? புதையல் வேணும், கொடுத்துரு, விட்டுறேன். பணத்துக்காக பழகுனவங்களையே கொல்றது, செத்தது மாதிரி நடிச்சு நம்பிக்கை துரோகம் பண்றது, இதெல்லாம் படிச்சவன் செய்யற வேலையா? பண்புள்ளவனா வாழ்ந்த என்ன, பணம் இருந்தா எல்லாமே கிடைக்கும்னு புரிய வச்சு மிருகமா மாத்துனவ வைஷு. நான் செத்து போனவன் தான், இப்ப இல்ல எப்ப